நாம இன்னைக்கு நிகழ்மகிழ் சொந்தங்களோட அடச போட கிளம்பியாச்சுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சித்தப்பா ஹோட்டல்ல தான் ஆர்டர் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நிகழ்மகிழ் யூனிட்ட வந்து லீவ் விட்டுட்டு நம்ம நிகழ்மகிழ் சொந்தங்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயாச்சுங்க. குழந்தைங்கள்லாம் பசி தாங்க மாட்டாங்கன்னு காலையிலேயே அவங்களுக்கு வந்து இட்லி, தோசை, பூரி எல்லாமே வாங்கி நம்ம சித்தப்பா கடையிலேயே குடுத்து சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஓலப்பாளையம் இருக்குங்க. ஓலப்பாளையத்துக்குள்ள தான் வந்து கோயிலுங்க. சுக்கிட்டிப்பாளையம்னு சொல்லுவாங்க. பாருங்க எல்லாம் அடச போடுறதுக்காக அடுப்புலாம் எவ்வளோ சூப்பரா வச்சிருக்காங்கன்னு நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெறும் அடசம் மட்டும் இல்லாம நம்ம வந்து அபிஷேகம் பண்றதுக்கு உண்டான ஜாமானும் கொண்டு போயாச்சுங்க. நம்ம நிகழ்மகிழோட சாம்பிராணிலாம் கொண்டு போய் குடுத்துருக்குறோம். 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய அடசல்ங்க. மகிழன் இல்லாதனால எங்கனால பண்ண முடியலைங்க. இப்போ வந்து நிகழ்மகிழ் சொந்தங்கள் எல்லாத்தையும் கூட்டு போய் நம்ம அடச போட்டாச்சு. நாட்டுக்கோழியும் ப்ளஸ் வந்து பிராய்லரும் செய்யறோங்க. எங்க சித்தியும் என் ஒய்ஃபும் தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே செஞ்சாங்க. ப்ளஸ் நம்ம நிகழ்மகிழ் சொந்தங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க வந்து பெருசா டவர் எடுக்காதுங்க. அதனால நிகழ்மகிழ் சொந்தங்கள் யாராவது ப்ராடக்ட் விஷயமா கால் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே எங்கனால ஃபோன் எடுக்க முடியல. தவறா நெனச்சுக்க வேணாம். ஸோ அந்த ஏரியால வந்து டவர் கம்மியா இருக்கும். எங்க சித்தி வெங்காயம் வணக்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம வந்து கோயில சுத்தி பார்த்துரலாம். பாருங்க, கோயில் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு காத்தோட்டம் ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு அமைதியாவும் இருந்தது. கிணறு பாருங்க. கிணறு வந்து கோயிலுக்குள்ளேயே இருக்கு. தண்ணியுமே குடிக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. நம்ம பொங்கல் வந்து சூப்பரா பொங்கல் பொங்கி விழுந்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் வந்து நிகழ்மகிழ் சொந்தங்கள்லாம் எல்லாருமே அரிசி போட்டாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பொங்கல் அரிசி போட்டு பொங்கலை வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம மாப்பிள்ளை சுரேஷ் வந்திருந்தாருங்க. பாருங்க, மாப்பிள்ளை சுரேஷும் வணக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே அந்த அளவுக்கு ஈடுபாடோட இன்னைக்கு வந்து அடசலை சூப்பராக சிறப்பாக பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நிகழ்மகிழ் ஃபேமிலி ப்ளஸ் மாப்பிள்ளை ஃபேமிலி எல்லாம் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நம்ம மசாலா எதுவுமே கடையில் வாங்கலைங்க. ஏன்னா நாமளே 20 வகையான மசாலா பண்ணுறோம். கொத்தமல்லி தூள்லேருந்து எல்லாமே நாமளே பண்ணுறோம். அதனால வந்து நம்ம கொத்தமல்லி தூள் போட்டு சூப்பராக மிளகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. பாருங்கள், நம்மளுடைய கொத்தமல்லி தூள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் நான்வெஜ் குழம்புக்கு கொத்தமல்லி தூள் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சில பேர் வந்துட்டு டேரெக்டாக சிக்கன் மசாலாவை போட்டுருவாங்க. கொத்தமல்லி தூள் போட்டு மிளகாட்டி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட கறி மசாலா போட்டிங்கன்னா குழம்பு ஜம்முன்னு இருக்குங்க. நம்ம வந்து நிகழ்மகிழில் கறி மசாலாவும் வச்சுருக்குறோம். பாருங்கள், நம்மளுடைய பேக்கிங் கறி மசாலா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி 3 கிலோங்க. நம்ம கிராமத்தில் போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தோம். கறி வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நிறையா பக்கம் வந்து கிராஸ் கோழி கொடுத்துருவாங்க. கிராமத்துலலாம் வந்து இன்னுமே நாட்டுக்கோழி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் சித்தி கூட வந்து நீ சிக்கன் மசாலாவும் போடு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. நாங்கள் வந்து சிக்கன் மசாலா வந்துட்டு கிரேவிக்கு தான் போடுவோம். ஆனால் குழம்புக்கு போட்டோம், செமையாக இருந்தது. மாப்பிள்ளை சைவம், அதனால வந்து காளான் ரெடி பண்ணிட்டோங்க. ப்ளஸ் நம்மளுடைய ரசப்பொடி வச்சு ரசமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் பாருங்கள். கருப்பணசாமிக்கு கோழி அறுத்து நம்ம வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அப்பா முன்னாடி சிக்கன் கடை வச்சுருந்தனால எனக்கு சுத்தம் பண்ண தெரியுங்க. அதனால நானும் என் மாப்பிள்ளையுமே வந்து இன்றைக்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கோழியை. மாப்பிள்ளை சுரேஷ் யாரும் இல்லைங்க, நம்மளுடைய அனிதாவோட வீட்டுக்காரர் தாங்க. உங்களுக்கு கோழி வெட்ட தெரியாதுன்னா அங்கேயே ஆள் இருப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி வெட்டி கொடுத்துருவாங்க. நாட்டுக்கோழியை சூப்பராக வாட்டி நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பராக வெட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. வெட்டி முடித்ததுக்கப்புறம் சமைக்க ரெடி பண்ணிட்டாங்க. உப்பு காரம் பார்க்காம தான் சமைக்கணுங்க நம்ம படையல் வைக்கிறனால. விறகடுப்பு இருந்தனால நாட்டுக்கோழி விறகடுப்புலேயே வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. கேஸ் அடுப்பில் வந்துட்டு நம்ம அரிசி வேக போட்டாச்சு. பிராய்லர் 5 கிலோ எடுத்ததுங்க. அதில் மாப்பிள்ளை வந்து எனக்கு காரசாரமாக நான் செய்கிறேன், எனக்கு 1 கிலோ தனியாக கொடுத்துருங்கன்னாரு. ஸோ அவர் காரசாரமாக செய்யறதுக்கு 1 கிலோ தனியாக எடுத்து வச்சாச்சு. அது மாப்பிள்ளை சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. வைஃப் ஒரு பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைஃப் கிரேவி சூப்பராக வைப்பா. அப்படி அது நம்மளுடைய நிகழ்மகிழ் மசாலா போட்டால் செம டேஸ்ட் ஆயிருங்க. மாப்பிள்ளை எனக்கு இந்த காரமெல்லாம் பத்தாதாட்டு இருக்குது, வரமிளகா பத்தாது, நீ வரமிளகாத்தூள் நிகழ்மகிழில் புதுசாக செஞ்சுருக்கில்ல எடுத்துகிட்டு வான்ட்டு. அப்படி நம்ம வரமிளகாத்தூள் செம காரமாக இருக்குங்க. அதையும் எடுத்து கொட்டி செம்ம சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறாரு காரசாரமாக. இன்னொரு பக்கம் வந்து கிரேவிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கிரேவிக்கு நம்ம 3 மசாலா போட்டிருக்குறோங்க. வேணான்னா நீங்கள் நம்மளுடைய சிக்கன் மசாலா ஒரு மசாலா போட்டிங்கனாவே கிரேவி சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னும் காரசாரமாக அடசை போடுறதுக்கு நல்லா காரசாரமாக எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலேயே 3 மசாலா போட்டிருக்குறோம். சிக்கன் மசாலா, நம்மளுடைய கறி மசாலா, அது போக வந்து மல்லித்தூள் வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி கிடைக்குங்க. மசாலா அளவெல்லாம் வீட்டுக்காரமாக தான் போட்டால் அப்படிங்க. கரெக்டாக அளவு போட்டால் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் தாளித்து விட்டுட்டுருக்கிறேன். நம்மளுடைய மசாலா பேக்கிங்கோடு கொண்டாந்துருக்குறோம். நம்ம போட்ட மசாலாலாம் வந்து 4 கிலோவுக்கு போட்டிருக்குறோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கறி எடுத்து போட ஆரம்பிச்சிடலாங்க. கறி வந்து 4 கிலோ தனியாக வந்துட்டு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் அடசை போடுறதுனா எந்த ஊருக்கு போய் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்துட்டு நம்ம கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் காரத்தை கூட்டுறதுக்கு நம்மளுடைய வரமிளகாத்தூளும் போட்டோங்க.
நம்ம வரமிளகாத்தூளுக்கு புதுசாக லேபிள் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. விரைவில் வந்துட்டு நம்ம லேபிளோட கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரமிளகாத்தூள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அந்த தேங்காய் போட்டு சாப்பிடும்போது அந்த கறியில் வெந்து வரும்போது செம்மையாக இருக்குங்க. இப்போ எங்கள் சித்தியும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக கோச்சிட்டு இருக்குங்க. விறகடுப்பில் செஞ்சாவே அது ஒரு நல்ல ஒரு மனம். ப்ளஸ் நம்மளுடைய மசாலா இன்னும் அதோட அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ வந்து சாமிக்கு படையல் எடுத்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகியாச்சுங்க. வாங்க இதுக்கு இடையில கோயிலை சுற்றி பார்த்துடலாம். கோயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழந்தைகள்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு செமையான பிளேஸுங்க. அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட சுற்றி எல்லா பக்கம் இருக்கிற சாமி எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. ஏன்னா முருகர் இருக்கிறாரு பாருங்கள், நம்மளுடைய முருகர் உள்ளே இருக்கிறாரு. அதுபோல் நாட்டாயன் சாமி இருக்குங்க, கருப்பணசாமி இருக்குது, நாகாத்தாள் இருக்குது. ஸோ எல்லா சாமிக்கும் சாமி கும்பிட்டு அப்பா பஞ்சாமிரதம் கொடுத்துட்டாங்க. நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கும் பஞ்சாமிரதம் ப்ளஸ் வந்து பொங்கல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம்லாம் பார்த்து நம்ம எல்லாமே சமையல் முடிக்க போகிறோங்க. கிரேவியும் சூப்பராக வந்திருந்ததுங்க. நிகழ்மகிழ் சொந்தங்களில் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சாச்சுங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஊட்டிகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செம என்ஜாயாக இருந்தது. எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நானும் என் ஒய்ஃபு ப்ளஸ் நிகழ்மகிழ் சொந்தங்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. 3 வகையான டிஷ் செஞ்சுருந்தோம். கோயில் போய் நம்ம இது மாதிரி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஏன்னு தெரியல, அவ்வளோ ருசியாக வரும். சூப்பராக இருந்தது இன்றைக்கி. காலையில் போனோங்க, ஈவினிங் ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய புதுசாக வாங்கின ஒய்ஃபோட வந்து ஸ்கூட்டிக்கு வந்து ஒரு பூஜையை போட்டாச்சுங்க. பூஜை வந்து சிறப்பாக பண்ணிட்டாரு பூசாரி அண்ணன். நம்ம ஸ்கூட்டி வாங்கின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குறோங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம ஸ்கூட்டி கலர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கோயில் வந்து சூப்பராக இருக்கும், ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள். அம்முமஸில் எங்கள் சித்தியை இறக்கி விட்டுட்டு ப்ளஸ் வந்து நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு சிக்கன்லாம் போட்டு வீட்டுக்கு தாட்டி விட்டாச்சுங்க. நிகழ்மகிழில் 65 ப்ராடக்ட் மேலே இருக்குங்க. தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிங்க.